அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றிய ஒரு சிறு விவரம். பொதுவாக பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பது நீர் என்பது திருச்சி திருவானைக்காவல், நிலம் என்பது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், நெருப்பு என்பது திரு அண்ணாமலை, காற்று என்பது காளகஸ்தி, ஆகாயம் என்பது சிதம்பரம் நடராஜர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான். 4 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டிலும், ஒரு ஸ்தலம் ஆந்திரா காளகஸ்தியிலும் இருப்பது. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த 5 ஸ்தலங்களும் மதுரையில் உள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்கள் 5ம் மதுரையிலேயே உள்ளது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அந்த கூடுதல் சிறப்பான மறையை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமே. குறிப்பாக நீர் ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில் செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் இருக்குங்க. நீர் சம்மந்தமாக திருச்சி திருவானைக்காவலுக்கு போகிற ஈக்குவன் பலன் எங்கே இருக்குன்னா, செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் இருக்குது. அதனுடைய நன்மை என்னன்னா, தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவரதுக்கு சரியான ஒரு கோவில் செல்லூர் திருவாப்புடையார் கோவில். அதே மாதிரி நிலம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரருக்கு இணையான ஒரு ஸ்தலம் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ளது. அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுடைய நன்மை விருப்பங்களை நிறைவேற்ற, தன்னுடைய நீண்ட கால ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில். அடுத்து நெருப்பு திரு அண்ணாமலை என்பது தெரியும். மதுரையை பொறுத்து தெற்கு மாசி வீதியில் உள்ள சிவன் கோயிலுங்க. தெற்கு மாசி வீதியில் உள்ள சிவன் கோயில் துக்கம் நோய்களை போக்க பயன்படுகிறது. அதே மாதிரி காற்று காளகஸ்தி என்பது தெரியும். மதுரையினுடைய காளகஸ்தி தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் ஆலயம். இன்றைக்கி காலசெருப்பம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் திருநாகேஸ்வரம் போங்க, காளகஸ்தி போங்க, திருப்பாம்புரம் போங்க, நயனார்கோவில் போங்க, இப்படி வெவ்வேறு இடங்களை சொல்லப்படுவதாக இருந்தாலும், மதுரையிலேயே ராகு கேதுக்காக தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் சிறப்புங்க. அதே மாதிரி தான் ஆகாயம் சிதம்பரம் நடராஜருக்கு இணையான ஒரு ஸ்தலம் சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் ஆலயம். பழைய சொக்கநாதன் சொல்லுவாங்க, அதை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் ஆலயம் போவது மிக சிறந்த பலன். அது எதுக்கு போகலாம் அப்படின்னா, ஆரோக்கிய கோளாறுகள், மன நிம்மதி, கலைத்திறன் மேம்படணும்னா இந்த மாதிரியான ஆதி சொக்கநாதர் கோயிலுக்கு போகலாம். குறிப்பாக லக்கணத்தில் 6, 8 12க்குரிய திசையோ புத்தியே நடந்தால், லக்கணத்திற்கு 6, 8 12க்குரிய திசையோ புத்தியோ நடந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வருவது சிறந்தது. அங்கே என்ன சார் செய்யணும்? போய் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எளிய சுலப பரிகாரம் தான். ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி தன்னுடைய வேண்டுதலையும் கோரிக்கையிலையும் வைத்தால் கூடியவர்கள் நிறைவேற்றப்படும்போது வரலாற்று உண்மைகள். ஆகவே பஞ்சபூத ஸ்தலங்களை தேடி அலையாமல் மதுரையிலே உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டும் உங்கள் அன்பு குடும்ப நல்ல சோதிடர் வைரவன்ஜி, சிந்தாமணி, மதுரை 9, செல் நம்பர் 90 47 86 72 88. நன்றி, வணக்கம்.